ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு நம்ம நேற்று சொன்னது என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு அப்படி தான் வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், வந்துருச்சா? அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரே திரும்ப வரும். அதே மாதிரி ஆல் போல்ட்லேயும் ஸ்ட்ராங்காக வரும் 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 729 அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி ஆடிருக்காங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடலை, சரிங்களா? நம்ம கொடுத்தது அதுவும் மாறி இருக்கான்னு பார்த்தா இல்லை. 729 729 சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கவே இல்லை. பார்த்திங்களா? நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக சி போர்டில் தான் எனக்கு 9ஆம் நம்பர் செட் ஆகும். திரும்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கணக்கு வரும்னா 869 869 அந்த நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 869 869 சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததுல நம்ம ஏதாவது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை. அதுவும் 7ஆம் நம்பர் ஏ போர்டு தான். நம்ம ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்தோம். அதே மாதிரி சி போர்டில் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி 9ஆம் நம்பர் கொடுத்தோம். சி போர்டு தான் 9ஆம் நம்பர் கொடுத்தோம். நேற்று கொடுத்தோம் அதே தான், இன்றைக்கி கொடுத்தோம் அதே தான். மாற்றி கொடுத்தோமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரே சேம் நம்பர் தான் கொடுத்தோம், மாற்றி கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு, ஃபுல் டிஜிட். அதாவது 729ங்கிறது நம்ம அப்படியே கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம், அப்படியே கொடுத்தோம். சூப்பராக இருந்தது. எல்லா நம்பருமே, அதாவது 2ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் பாஸ் ஆகிருச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு. அதே மாதிரி சி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு. செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது, சரிங்களா? நம்ம அதை சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து 729க்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னும். அதே மாதிரி தான் 729 தான் நமக்கு கொடுத்தாங்க. 729 அப்படின்னு தான் கொடுத்தாங்க. நம்ம 9ஆம் நம்பர் நேற்றே சொல்லிட்டோம், 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வரணும், இல்லைனா 9 வரணும் சி போர்டில். 6ஆம் நம்பர் வந்து 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் 7க்கு 8க்கு நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அதே மாதிரி 7 நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஒரு செம்மையாக ஒரு வின்னிங். நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படியே வந்துருந்தது, அவ்வளோதான். 729 ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வந்துருந்துச்சு. சொன்ன மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் இருந்தது, சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோட ட்ரா இருக்குது. அதாவது 8/7/2023 திங்கட்கிழமை வின்வினுடைய 777வது குழுக்கள், சரிங்களா? இந்த 777வது குழுக்கள் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பருங்க வரும், என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 422ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு, சரிங்களா? மேபி ஒருவேளை நாளைக்கு டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன், சரிங்களா? பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வருது. அது என்ன நம்பர்கள் நம்ம தெளிவாக சொல்கிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம திடீர்னு பாதியிலே வந்து நம்ம எதாவது சிலதை அவுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் போயிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்லி நம்ம சொல்லிடுறோம். அங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம இன்றைக்கி கொடுத்த மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்பர் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் நம்ம இன்றைக்கி வந்து ஏ போர்டு கரெக்டாக ஏ போர்டு 7 நம்பர் கொடுத்தோம், பி போர்டு கரெக்டாக 2ஆம் நம்பர் கொடுத்தோம், சி போர்டு கரெக்டாக 9ஆம் நம்பர் கொடுத்தோம். இப்படி தான் வரும் அப்படின்னு. அதே சேம் நம்பர் தான் வந்துச்சு. 729 நம்ம கணக்கில் வந்த நம்பர் அப்படியே வந்திருந்தது. ஒரு அருமையான மெத்தடு, சரிங்களா? நல்ல வின்னிங். எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். 8க்கு நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 887 அதே சேம் நம்பர் 887 அந்த கணக்கு 7ஆம் நம்பர் பாஸா. அதே மாதிரி வந்து 869 869 அதே சேம் நம்பர் இங்கே இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சா. அதே மாதிரி 162 இந்த 162 தான் நம்ம கணக்கில் கால்குலேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா 125ன்னு வந்துருந்துச்சு. இந்த 125 தான் நம்ம வந்து இங்கே வந்து எப்படி மாற்றிருக்கிறோன்னா 162ன்னு மாற்றிருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே பேட்டர்னில் இருந்த நம்பர் தான் இன்றைக்கி பாஸ் ஆச்சே தவிர வேறு எந்த நம்பர் நம்ம மாற்றி கொடுக்கவே இல்லை. ப்ளஸ் நம்ம கணக்கில் இருந்த நம்பர் அதுதான். நம்ம கணக்குலேயும் வந்து நம்ம என்ன நம்பர் இருந்துச்சு, 729 தான் நம்ம கணக்கில் வந்துச்சு. வேறு எதுவும் மாறி வரல. சேம் அதே நம்பர் தான் நமக்கு வந்துச்சு. ஏ போர்டு 7ஆம் நம்பர் வந்துச்சு, பி போர்டு 2ஆம் நம்பர் வந்துச்சு, சி போர்டு 9ஆம் நம்பர், சரிங்களா? சரிங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த ட்ராவில் என்னங்க வரும், என்ன நம்பருக்கானங்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அது போக இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 777, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 779 இது தான் வந்து நமக்கு அடிச்சது. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வின்வினில் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க 372, சரிங்களா? இப்போ ஓவரால் நம்ம பார்க்கும்போது நமக்கு 422 779 729 372, சரிங்களா? இந்த நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம என்னங்கிறத கொடுத்துறோம். அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஏ போர்டு வந்து நமக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா 7க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அப்படி வந்துச்சுன்னா 129 அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 129 இங்கே வந்து 192
2ன்னு இருக்குது, அது 129. அதே சேம் நம்பர் 129க்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதேமாதிரி 912 129. அதே சேம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு காமிக்குது கணக்கு. உங்களுக்கு எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது, 1ஆம் நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. 129க்கான வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது சேம் வந்து அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 3 நம்பருமே தொடர்ச்சியாக நமக்கு எல்லா ட்ராவலையும் வந்துக்கிட்டு இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏன் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்தாச்சு, 29 அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு. அது சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் 1ஆம் நம்பர் அடுத்த ட்ராவல் மேட்ச் ஆகக்கூடாது? கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1, 2, 9 இது சேம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி இன்னொரு நம்பரு இதில் வந்து 7ஆம் நம்பர். என்னங்க திரும்ப கொஞ்சம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆமாம் வச்ச நம்பரே தான் நாளைக்கு வருது. அதே மாதிரி நாளைக்கு 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு இங்கே 7ஆம் நம்பர் வைக்கிறாங்க, 1 வைக்கிறாங்கன்னு வைங்க வரல. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 729. சரிங்களா? இப்போ நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா 869 எப்படி சேம் நம்பர். அதே மாதிரி இங்கே ஒரு 7ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 729 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு இது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஏ போர்டுலேயே இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா 7ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க, திரும்ப 7ஆம் நம்பர் வருமானா 8ஆம் நம்பருக்கு 8 வந்துச்சு. அதே மாதிரி 7க்கு 7ன்னு வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எல்லாமே டபுளாக தான் வரும். மேலே பாருங்கள் 5க்கு 5ன்னு வந்துச்சு. அது மாதிரி 2க்கு 2 நீங்கள் வருது பார்த்தீங்களா, 2க்கு 2ன்னு வருதா? அது மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கும் கொடுத்தா அதே தான் 9க்கு 9ன்னு ஆடினாங்க. சரிங்களா? அதே மாதிரி சேம் நம்பர் நமக்கு பொறுத்த வரைக்கும் 7க்கு 7ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரே 777வது ட்ரா. சரிங்களா? அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவில் 729 அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அது போக போன வாரம் வந்து 372 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 372 அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் 7ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். 729 699 புரியுதுங்களா? அதே சேமாக வந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தோம் 812 912 அந்த மாதிரி தான் மறுபடியும் இந்த மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி கணக்கு பண்ணி தானே நம்ம அதை கொடுத்தோம். 869 9ஆம் நம்பர் சி போர்டு செம்மையாக வரும்னு அதே வந்துருச்சா? 162 2ஆம் நம்பர் பி போர்டில் வரும்னு சொன்னால் அதுவும் வந்துருச்சா? அதே மாதிரி 887ன்னு வந்துருச்சு. அப்போ எல்லா நம்பரும் நம்ம கொடுத்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துருந்துச்சு. அப்போ இதே சேம் நம்பரை பேஸ் பண்ணும்போது நமக்கு நாளைக்கும் இந்த மாதிரி 1 அல்லது 7ங்கிறது ஏன் 7 போர்டில் செட் ஆகக்கூடாது? கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. சரிங்க? அது மாதிரி கணக்கு வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நான் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு வந்து நாளைக்கு 628ன்னு வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 628 எப்படின்னா 6 8 2 628 தான் இங்கே எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல. சரிங்களா? 6 வந்தாச்சு, 2ஆம் நம்பர் வந்தாச்சு, 8ஆம் நம்பர் வந்து 628ன்னு வந்துடும் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த மாதிரி 628க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பார்த்தீங்க. 8ஆம் நம்பர் பி போர்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகினா 2க்கு 8ங்கிறது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சேம் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கணக்கு வருதான்னு பார்த்துங்க. சரிங்களா? அது இல்லைன்னா தான் உங்களுக்கு 4 நம்பர் வரும். ஏன் 4 நம்பர் வருது அப்படின்னு 2க்கு 4 வருமானம் இங்கே பாருங்கள் 624 இல்லையா? 624க்கான வாய்ப்புகள் 624 அதே சேம் நம்பர் 624 நம்ம கணக்கில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 654 624 சரிங்களா? அதே மாதிரி தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 864 அதே மாதிரி 624 எல்லா நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகி தான் கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு எந்த ட்ராவலும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு 7ஆம் நம்பர் வந்தால் 4 நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்தால் இந்த மாதத்தில் எப்படி 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் தான் 7ஆம் நம்பர் வந்தாலும் நமக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகும். சரிங்க? அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 628ன்னு வரணும். 628க்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி 624க்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு இது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பி போர்டு 8 4ங்கிறத நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?
கணக்கு வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வராமல் கொடுக்கல. சரிங்க, கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 6ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 6ஆம் நம்பர் வரணும்னா அதே மாதிரி 826ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா, எப்படி 826 அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 6, 2, 8. சரிங்களா, இதே சேம் நம்பர் இங்கேயும் கொடுக்குறோம் நம்ம, புரியுதுங்களா. இங்கே மட்டும்தான் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இங்கேயும் வரணும்னு எதிர்பார்க்கணும். அப்போ இங்கே வருதுன்னா நமக்கு இங்கே வைக்கிற போது நமக்கு என்ன வருது, இங்கே 2ஆம் நம்பர் வந்துருச்சு, இங்கே 2ஆம் நம்பர். அப்போ இதே சேம் நம்பர் இங்கேயும் வரும் இல்லையா. 6 வந்தாச்சு, 2ஆம் நம்பர் வந்தாச்சு. இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வந்தாச்சு, 2ஆம் நம்பர் வந்தாச்சு. இங்கே ஒரு 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன வரும், 628 அப்படின்னு வந்துடும். அப்போ 682 அது சேம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகும். அப்படி கணக்கு பண்ணுறாங்க உங்களுக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு நாளைக்கு சி போர்டில் கிடைக்கிது. சரிங்களா, சி போர்டில் கிடைக்கிது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது. பட் அந்த நம்பர் என்னங்கிறது பார்ப்பேன். எனக்கு அதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் சி போர்டு 9ஆம் நம்பர் வரணும்னு தோணுது. என்னங்க திரும்ப மறுபடியும் சி போர்டில் 9ஆம் நம்பர் கொடுக்குறீங்களான்னா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க பாருங்கள். 829 அப்படின்னு வரணும், அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 829 அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதுவும் கொஞ்சம் நமக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 829 அப்படின்னு மேட்ச் ஆச்சு. ஒரு நம்பர் வருது அப்படின்னா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி எதுவும் வரும். திரும்ப 9ஆம் நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அந்த மாதிரி 7, 9 அப்படிங்கிற 2 நம்பருமே திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்ப்போம், இருந்துச்சுன்னா கூட நமக்கு வின்னிங் வரும். நம்ம எப்படி வரதான் வின்னிங் வரணும், அவ்வளோதானே. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கா, 3 டைம் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்படி கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. எனக்கு லேஸ் பேச மறுபடியும் 9ஆம் நம்பர் தான் காமிக்குது, இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா, என்னங்க நீங்கள் முதல் டைம் வந்து 2 டைம் வந்து 3 டைம் வந்து 2ஆம் நம்பர் வந்துச்சு, அதே மாதிரி மறுபடியும் 9ஆம் நம்பர் வந்து மறுபடியும் 9ஆம் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்காதீங்க. கணக்கில் வர்றது அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா, போன மாதமெல்லாம் வரல, இல்லை இந்த மாதம் தானே வருது, வாய்ப்பு இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா, இருந்தால் இந்த மாதிரி வருது, உங்கள் கணக்கில் மேட்ச் அது வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் திரும்ப 7, 9ங்கிற 2 நம்பர் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 749 அப்படிங்கிற நம்பர் திரும்ப 29, 49 அப்படிங்கிற நம்பர் 729, 720 அதே சேம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இல்லை 789 அப்படிங்க கூட மேட்ச் ஆகலாம், அதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதாவது கணக்கு வச்சுருக்கீங்க வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 978ன்னு வந்திருக்குல்ல, அதே சேம் நம்பரை அப்படியே சேஞ்ச் பண்ணி 978 மாற்றி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 789 அப்படி மாத்திரம். அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா பேட்டர்னில் இல்லாத நம்பர் இங்கே வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, என்னங்க நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டிஜிட் கொடுத்தங்கிறக்காக நீங்கள் நாளைக்கு திரும்ப 7 நம்பர் 9 நம்பர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 2ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்து மிஸ் ஆகாமல் வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரும் அதே மாதிரி மிஸ் ஆகாமல் வந்துச்சு. இன்றைக்கி கொடுத்த 3 நம்பருமே மிஸ் ஆகாமல் வந்துச்சுன்னா கணக்கு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள், இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 8, 9, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா.